இப்ப தமிழ்நாட்டுல பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நாம பேச போறோம். தமிழ்நாட்டுல சர்ச்சையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிட்டியில இருந்து கிராமங்கள் வரைக்கும், கிராமங்கள்ல இருந்து குக்கிராமங்கள் வரைக்கும் அனைத்து இடங்கள்லயும் இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது டாஸ்மாக். சாராய கடைகள் ஒழிக்கப்பட்டாலும் டாஸ்மாக் கடைகள் இருக்கு. டாஸ்மாக் கடைகள் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, டாஸ்மாக் கடைகள் வேணாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. டாஸ்மாக் கடைகள் வேணும்னு சொல்ற தரப்பு யாருன்னா குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, இப்ப நான் சொல்றாங்க இல்லையா, மேடம் சொல்றாங்க இல்லையா, இலவச திட்டங்கள் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த இலவச திட்டங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு முக்கிய பொருளாதாரமா இருக்கக்கூடியது டாஸ்மாகில் இருந்து வரக்கூடிய பணம் தான். இப்ப நீங்க டாஸ்மாக் வேணான்னு சொல்லி எல்லா கடையும் மூடிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான வருமானம் எப்படி கிடைக்கும்? வளர்ச்சி திட்டங்களை எப்படி கொடுக்க முடியும்? மாதம் மாதம் மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ அல்லது மகளிருக்கோ கொடுக்கக்கூடிய அந்த பணம் முதற்கொண்டு பல விஷயங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும், சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில டாஸ்மாக்னால உண்மையிலே பிரச்சனை ஏற்படுதா? இப்ப ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. சார் எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சார், டாஸ்மாக் மட்டும் முதல்ல மூடிடுங்க சார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க, சார் டாஸ்மாக்கு நாங்க பழகிக்கிட்டோம், பிரச்சனை இல்ல, பெருசா இல்ல, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் சார், குடிக்கிற ஒரு செக்டர் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வரணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரம் அவசியம் அப்படின்னு ஒரு சில பேர் கருதலாம். மாணவிகள், பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. டாஸ்மாக் கடைனால நம்ம தமிழக அரசுக்கு பெரிய வருமானம் வருது. அதை திடீர்னு மூடனா நம்ம பொருளாதாரம் பாதிக்கும். ஆனா சரியான மாற்று திட்டம் இருந்தா அதை சமாளிக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், மக்களோட நலன் முக்கியமா, அரசாங்க வரி முக்கியமா? என்ன பொறுத்த வரையும் ஒன்னுத்துக்கு ஒன்னு தொடர்பானவே தான். மக்களோட நலமும் முக்கியம், அரசாங்க வரியும் முக்கியம். ஒரு வருடத்துக்கு டாஸ்மாக் கடையில மட்டும் 40 இருந்து 45,000 கோடி வரையும் வருமானம் வருது. அது திடீர்னு முன்னா நம்மளுக்கு இழப்பு ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்கூல், காலேஜ், வீடு அந்த மாதிரி இடத்துல இருக்க டாஸ்மாக் கடையை ஃபர்ஸ்ட் மூடிட்டு, இல்லைன்னா டாஸ்மாக் கடைங்களே ஒரு தனியான இடத்த கொடுத்து அதுக்கான ஒரு இடத்த ஒதுக்கி அங்க கொடுத்தா பரவாயில்ல. டாஸ்மாக் கடைகளுக்கு பதில் காலேஜ் இது பண்றது, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது, வேளாண்மையை மேம்படுத்துறது, விவசாயத்தை நியூ டெக்னாலஜில கொண்டு வருதுன்னா டாஸ்மாகோட வருமானம் குறைஞ்சாலும் நம்மளோட பொருளாதாரம் வந்து குறையாது. ஆரோக்கியமான கல்வி அறிவு உள்ள மக்கள் இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொருளாதாரமும் அதிகமா வளரும். அதனால டாஸ்மாக் கடையை திடீர்னு முன்னா நம்மளுக்கு பாதிக்க தான் படும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கினா நல்லா இருக்கும்ன்றது என்னோட. ரொம்ப ரொம்ப அழகா பேசினாங்க. எல்லாருமே ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுக்கலாம். நீங்க பொருளாதார நிபுணராகவே மாறிட்டாங்க கிலா, பொருளாதார நிபுணராகவே மாறிட்டாங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டறப்ப இந்த அளவுக்கு தெளிவா இருந்தானாலாம் தெரியல. அவர்கிட்ட இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாம் நீங்க. கண்டிப்பா இல்ல, நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமா இத குறைக்கலாம், ஒரேடியா இத மூடிட்டாங்கன்னா வந்து பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்னு. மாற்று திட்டம் கொண்டு வந்தா இத வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம டெக்னாலஜி வந்து இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஆனா விவசாயம் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு புதுசா மிஷின்ஸ்லாம் நிறைய டெக்னாலஜியோட கொண்டு வந்தா நம்ம டாஸ்மாக் கடையை மூணாலும் நம்மளோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 45,000 ஒரே மூட்டை போனாலும் நம்ம கல்வியோட அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டாலே நம்ம வேளாண்மை கொஞ்சம் அதிகமாகும்ன்றது என்னோட. இப்ப டாஸ்மாக் கடை மூலமா வரக்கூடிய வரி இருக்கு இல்லையா? இப்ப வருஷத்துக்கு நீங்க சொல்றீங்க இவ்வளவு 40 இருந்து 45,000 கோடி ரூபாய் வருது அப்படின்னு. அதை குறைச்சா அப்ப அந்த வரியை நம்ம வேற, அந்த வருமானத்தை வேற எந்த திட்டம் மூலமா ஈட்டலாம்னு சொல்றீங்க? இப்ப விவசாயத்துக்கான டெக்னாலஜியை நீங்க மேம்படுத்தணும்னாலும் காசு செலவு பண்ணணும். இப்ப டாஸ்மாக் கடையை நம்ம வந்து மூடுறோம் அப்படின்னாலுமே கூட அந்த வருமானத்தை நீங்க எங்க இருந்து ஈட்டலாம்னு நினைக்கிறீங்க? இலவசம் ஒரு வருடத்துக்கு லேப்டாப் இப்ப கொடுத்தது வந்து 7 இருந்து 8 கோடி வரை செலவு பண்ணிருக்காங்க கணினிக்கு மட்டும். அந்த இலவசத்தை நம்ம கம்மி பண்ணாலே நம்ம பொருளாதாரம் அதிகரிக்கும் இல்லையா? இலவச விஷயத்தை கம்மி பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம விவசாயம் மாதிரியான கல்வி, விவசாயம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மக்களுக்கு கொடுத்தாலே போதும். இலவசம்ன்ற பேர்ல நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறோம், அதுவும் நம்ம காசு தான். அது யாருக்கும் இங்க புரிய மாட்டேங்குது. இலவசம் கொடுத்துறாங்கன்றதுனாலே நம்ம பயன்படுத்திக்கணும், அதை கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும்ன்றது என்னோட கருத்து. ரொம்ப 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 அழகா பேசினாங்க. உங்க பேர்? கீர்த்தி வர்தனா. கீர்த்தி வர்தனாக்கு ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப தெளிவா நிறைய புரிதலோட பேசினாங்க. சார் நீங்க பாத்தீங்களா எவ்வளோ? என்ன கீர்த்தி, வர எலெக்ஷன்ல நிறுத்திடலாமா? நல்லா திறமையா பேசுறீங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப முக்கியமே பேச்சு திறமை தான். ஒரு அரசியல்வாதியா மாறதுக்கான எல்லா தகுதியும் உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கு. சோ நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, நல்லா திறமையா இருக்கீங்க. எதிர்காலத்துல ஒரு சிறந்த ஆட்சியாளரா வந்து இந்த பொன்னேரி தொகுதியை நல்ல சிறப்பான தொகுதியா மாத்துறதுக்கு வாழ்த்துக்கள்.